ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஊரை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது யார் கட்டினா, எதுக்காக கட்டினா, இந்த மாதிரியான வரலாறுகளெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுடைய சிறப்பம்சங்கள் என்னென்னன்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்த கோயிலை யார் கட்டினா அப்படின்னா, சோழர்களின் பெரும் அரசை நிறுவிய முதலாம் ராஜராஜ சோழன். அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருடைய மகன் ராஜேந்திர சோழனால் இது கட்டப்பட்டுச்சு. கிபி 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. சரியாக சொல்லணுன்னா கிபி 1035ஆம் ஆண்டு கட்டப்பட்டது தாங்க இந்த கோயில். இந்த கோவில் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ளது. இந்த ஊருக்கு ஏன் கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் வந்துச்சு தெரியுமா? இந்த ராஜேந்திர சோழன் இருக்கார் இல்லைங்களா, அவர் கங்கை ஆறு வரை தன்னுடைய படை வீரர்கள் எல்லாரையும் திரட்டி கொண்டு போயிட்டு படையெடுத்து சென்று வெற்றி பெற்றதன் நினைவாக தான் இந்த ஊருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற பேர் வந்திருக்குங்க. ராஜேந்திர மன்னர் இருக்கார் இல்லைங்களா, இவர் என்ன பண்ணார், தன்னுடைய புதிதாக தன்னோட தலைநகரமாக இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை மாற்றிட்டார். அவர் மாற்றினதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து 250 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் அவங்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கு, சோழர்களுடைய தலைநகரமாக. அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திர மன்னருடைய ஆட்சிக்கு பின்னர் மற்ற நிறைய மன்னர்களுடைய முடிசூட்டு விழாவும் இந்த ஊரில் தான் நடந்திருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஊர் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். ராஜேந்திர சோழன் தனது கங்கை பெரும் வெற்றியின் நினைவாகத்தான் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டி இக்கோயிலில் உள்ள பிரம்மாண்ட லிங்கத்திற்கு கங்கை நதியில் உள்ள நீரை 1000 பொற்குடங்களால், யோசிச்சு பாருங்கள், 1000 பொற்குடங்களால் நீரை எடுத்துக்கிட்டு யானை மீது கொண்டு அபிஷேகம் செய்திருக்காரு அந்த பிரம்மாண்ட லிங்கத்துக்கு. அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த பிரம்மாண்ட லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்த தண்ணியை, கங்கை தண்ணியை இந்த இந்த இடத்துல ஒரு சிங்கமுக கிணறு இருக்குங்க. இந்த அபிஷேகம் பண்ண தண்ணி இருக்கு இல்லையா, 1000 பொற்குடம் தண்ணினா சும்மா இல்லை இல்லைங்களா, அது நிறைய இருக்கும். ஸோ அந்த தண்ணீரை இதில் ஊற்றியிருக்காருன்னா, இந்த சிங்கமுக கிணறு ஒன்று அங்கே கட்டப்பட்டிருக்கு, அந்த கிணத்துலேயும் ஊற்றியிருக்காரு. அது பத்தாமல் சோழகங்கம் அப்படின்ற ஒரு ஏரியை வெட்டி அந்த ஏரியில் இந்த தண்ணீரை ஊற்றியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஆட்சி புரிந்த முதலாம் குலோத்துங்க சோழன் இருக்கார் இல்லைங்களா, அவர் இந்த நகரத்தை சுற்றியும் கோட்டை சுவர்கள்லாம் கட்டியிருக்காரு. ஆனால் 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தங்களது முந்தைய தோல்விகளுக்கு பழி வாங்குகிற நோக்கத்தில் இந்த பாண்டியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சோழர்களை முறியடித்து அந்த நகரம் முழுக்க சுற்றியும் அழிச்சிருக்காங்க. கோவிலையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் தவிர மற்ற எல்லாவற்றையும், அதாவது அங்கே இருக்கக்கூடிய அரண்மனைகள்லேருந்து எல்லாமே அழிக்கப்பட்டிருக்குங்க. பொதுவாகவே நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் போகிறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு அந்த சிவன் ஆலயத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறோம். ஆனால் நான் சொல்லக்கூட ஒரு சில இடங்களையும் சேர்த்து போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம எப்பயாவது ஒரு தடவை தான் போகிறோம். போகும்போது நமக்கு ஃபேமஸாக இருக்கிறது அந்த கோவில் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். பட் அதை தவிர்த்து நம்ம வேறு எதையும் சுற்றி பார்க்காம வந்துடுறோம். ஆனால் நான் சொல்லக்கூடிய இடங்களையும் கட்டாயமாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது போய் பார்த்துட்டு வாங்க. இந்த கோயிலில் இருந்து சரியாக 2 கிலோமீட்டர் தூரத்தில் மாளிகை மேடுன்னு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் இந்த மாளிகை மேடு ஒரு பகுதியில் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த அகழ்வாராய்ச்சியில் இந்த இடத்துல அரண்மனை இருந்த இடம்னு அகழ்வாராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரெட்டை சுவர், அதாவது டபுள் வால் அப்படின்ற ஒரு விஷயமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் சோழ மன்னர்களுடைய அரண்மனை இருந்திருக்கும் அப்படின்றது அகழ்வாராய்ச்சியாளர்கள் நம்மக்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த இடமும் ரொம்ப 2 கிலோமீட்டர்ன்றது பெரிய தூரம் இல்லைங்க இல்லையா, ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அந்த இடத்தையும் போய் கட்டாயமாக பாருங்கள். அது சுற்றியும் அந்த கம்பி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுற இடம் நல்லா கிளியராக உங்களுக்கு பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றி இருக்கிற பகுதியில் அகழ்வாராய்ச்சி பண்ணதில் பல பொருட்கள் கிடச்சிருக்குங்க. அதாவது என்ன சொல்கிறது, அந்த காலங்களில் பயன்படுத்தின பல பொருட்கள், மண்பானைகள், அதுக்கப்புறம் காசு, ஆணி, அப்புறம் செங்கற்கள், வாளுடைய கைப்பிடி, கத்தி இருக்கு இல்லையா, அந்த கத்தியோட கைப்பிடி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய பொக்கிஷமான கலைநயமிக்க பல சிற்பங்களும் கிடச்சிருக்கு. இந்த எல்லா பொருட்களையும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி கட்டியிருக்காங்க. அதை கட்டி அதுக்குள்ளே இங்கே கிடைக்கப்பட்ட எல்லா பொருட்களுமே அங்கே அழகாக வச்சுருக்காங்க.
இந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச எல்லா பொருட்களையும் இந்த அருங்காட்சியகம் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த அகழ்வாராய்ச்சி பண்ண இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் அப்படியே எதிரில் தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்திங்கன்னா பல சிற்பங்கள் இருக்குது. அதனுடைய புகைப்படங்களையும் நான் கட்டாயமாக இதில் காட்டுறேன் பாருங்கள். அது எல்லாமே அழகாக வச்சுருக்காங்க. முடிஞ்சால் அதையுமே நேரில் போய் கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாளிகை மேடு பக்கத்துலேயே அழகர் கோயில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த கோயிலுடைய எதிர்த்தாப்புல ஒரு யானை சிலை இருக்குது. அந்த சலுப்பை யானை, அந்த சிலையோட பேர் வந்து சலுப்பை யானை. 16th to 17th century அந்த யானை ரொம்ப பழமையான யானை தான். இந்த கோயிலில் பார்க்குறது எவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும், அதே மாதிரி அந்த யானையை பார்க்கும்போதும் அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் நாளைகளுக்கு முன்னாடி இந்த கோயிலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் ஒரு நீரூற்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது நீரூற்றில் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு கிணறு. அந்த கிணறு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுடுமண் உரைகள் வந்து ஃபுல்லாக இருக்காங்க. அந்த சுடுமண் உரைகள்லாம் வந்து அந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டது தானா. சிவப்பு நிற மண்பானைகளும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி சீன பானைகளும் கிடச்சிருக்குங்க. சீன பானைகளுடைய ஓடுகள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அடுத்த தடவை கங்கை கொண்ட சோழபுரம் போகும்போது இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி மொத்தமாக அந்த ஊரில் இருக்கிற எல்லா சிறப்பு அம்சங்களையும் போய் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இப்போ இந்த ஊரை பற்றி பார்த்தாச்சு, யார் கட்டினா, எதுக்காக கட்டினா, எல்லா ரீசனையும் பார்த்தாச்சு. அடுத்தது முக்கியமானது கங்கை கொண்ட சோழபுரத்தோட ரொம்ப பிரம்மாண்டமான சிறப்பு வாய்ந்த சிவன் ஆலயத்தை பற்றி, அந்த கோயிலை பற்றி, அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்கலாம். நான் வந்து இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைமாக போயிருக்கேங்க. வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் இந்த கோயிலுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த கோயில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். முதலாம் ராஜேந்திர சோழன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து தன்னுடைய தந்தை வந்து தஞ்சாவூரில் பெருவுடையார் கோயிலை கட்டியிருக்காரு. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். தஞ்சை பெரிய கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தானும் ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டணும்னு நினச்சிருக்காரு. அவர் நினச்சது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தியிருக்காரு. அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். இந்த சோழபுரத்தில் ஒரு பெரிய சிவன் ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. இந்த சிவன் ஆலயத்தினுடைய பெயர் பார்த்திங்கன்னா சோழீஸ்வரர், கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில். சரிங்களா. ராஜேந்திர சோழன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து தன்னுடைய தந்தை கட்டின கோவில் போலவே தானும் ஒரு சிறந்த சிவன் கோயிலை கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஏன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் எவ்வளோ ஃபேமஸ்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த காலங்களில் அந்த கோயில் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும்ன்றது மனசில் வச்சுட்டு நம்மளும் இதே மாதிரி ஒரு பெரிய கோயிலை கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிய கட்டிட கலைஞர்கள் மற்றும் சிற்பிகளை தஞ்சாவூர்லேருந்து இங்கு வரவழைச்சு இந்த கோயிலை வந்து கட்ட செய்தார்னு எல்லாருமால கருதப்படுது. 170 மீட்டர் 170 மீட்டர் நீளமும் 98 மீட்டர் அகலமும் கொண்ட முற்றத்துடன் கூடிய உயர்ந்த மேடை மீது இந்த கோயில் வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க. நடுக்கருவறையில் இந்த கோயிலுடைய முதன்மை இறைவனான பிரகதீஸ்வரர், அதாவது சிவன் லிங்க வடிவில் உள்ளார். தமிழகத்திலேயே மிக பெரிய சிவலிங்கம் இந்த கோவிலில் இருக்கும். இந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் தான் உள்ளது. இந்த லிங்கத்துடைய உயரம் பார்த்திங்கன்னா 13.5 அடி. 13.5 அடி உயரம் கொண்டது. இந்த லிங்கத்துடைய சுற்றளவு இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா 60 அடி இருக்காங்க. 60 அடி சுற்றளவு கொண்டுள்ளதான். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய சிவலிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கருவறையில் வந்து வெயில் காலத்தில் வந்து குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் வந்து இதமான வெப்பத்தையும் தர மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குமா. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, அங்கே வந்து சந்திரகாந்த கல் அப்படி வந்து அந்த சந்திரகாந்த கல் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய காரணமாக தான் இந்த கருவறை வந்து இந்த மாதிரி தட்பவெப்பங்கள் வந்து மாறிட்டு இருக்கு. அடுத்தது இந்த கோயிலுடைய இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்திங்கன்னா நந்தி. ஆமாம், கருவறையை நோக்கியவாறு தரையில் அமர்ந்த மாதிரி தான் இந்த நந்தி இருப்பாங்க. நந்தி வந்து 200 மீட்டரில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நந்தி வந்து சுண்ணாம்பு கல்லால் செய்திருக்காங்க. தரையில் அமர்ந்தபடி இருக்கும் இந்த நந்தி சூரிய ஒளி வந்து இந்த சுண்ணாம்பு கல் மேலே படும்போது இதில் இருக்கிற பிம்பம் வந்து லிங்கத்தின் மேலே வந்து பிரதிபலிக்குமா. அது ரொம்ப வந்து ஹைலைட்டானது இந்த கோயில்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி
பிரகதீஸ்வரர் கருவறையை சுற்றி 5 கருவறைகளை கொண்ட கோயில்களும் ஒரு சிம்ம கிணறும் இருக்குது. இந்த சிம்ம கிணறு பற்றி நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன். கங்கை நீரில் லிங்கத்தை அபிஷேகம் பண்ண தண்ணீரை சேமித்து வச்ச இடம்னு சொல்லியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு 1000 ஆண்டு பழமையான கிணறு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு. அதனுடைய புகைப்படம் தான் இது. முடிஞ்சால் இதையுமே நீங்கள் எப்போல்லாம் போய் பார்க்குறீங்களோ அப்போ போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி மாளிகை மேடில் கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கப்பட்ட சிலைகள் ஒரு அருங்காட்சியகமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அருங்காட்சியகம் இது தான். இதுக்குள்ளே இந்த மாதிரி பல சிலைகள் இருக்குது, கல்வெட்டுகள் இருக்குது, அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய பொருட்கள் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ கோயிலை மட்டும் பார்க்காம இந்த சுற்றி இருக்கிற இது எல்லாத்தையுமே போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நிறைவான ஒரு இடம். உண்மையாலே இதெல்லாம் பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு அற்புதமான நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ இந்த ஊருக்கு போகும்போது போங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அழகர் கோயில், அந்த கோயில் எதிர்க்கல இருக்கிற சலுப்பை யானை, இதுதான் அந்த சலுப்பை யானை. இதையும் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த யானை ரொம்ப பழமை வாய்ந்த யானைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 17ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்ட யானை. ஸோ இதையும் போய் பார்த்துட்டு வாங்க. இது வரைக்கும் நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் போய் பார்த்ததில்ல அப்படின்னா இனிமேல் போங்க, கட்டாயமாக போய் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ அழகான இடம். அந்த புல்வெளிலாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் சின்ன குழந்தைங்க மாதிரி நம்மளுமே சேர்ந்து உட்காந்து விளையாடுவோம். அவ்வளோ அழகான இடம். கட்டாயமாக போய் பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் திரும்பவும் உங்களை நான் சந்திக்கிறேன்.